ஹாய் ஆல். நான் ரீசெண்டாக ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணேன். இப்போது சுகர் பேஷண்ட்ஸ் வந்துட்டு நிறையா பேர் இப்போது வரகு, சாமை இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறதுனால, குதிரைவாலி இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால சுகர் லெவல்ஸ் குறையுமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒற்றுமையாக சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால நீங்கள் சுகர் லெவல்ஸ் குறையும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எப்படி இருந்தாலும் அளவு குவான்டிட்டி கம்மி பண்ணும்போது தான் குறையும். நம்ம குவான்டிட்டி இதுவே ஒரு கப்புக்கு பதிலாக 2 கப் குதிரைவாலி ரைஸோ, இல்லை நீங்கள் வந்துட்டு வரகு 2 கப்ஸோ, இல்லை நம்ம கருப்பு கவுனி கஞ்சி குடிக்கிறதோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கிளைசிமிக் லோடு அதிகமாகுது, கிளைசிமிக் இண்டெக்ஸும் சில நேரம் அதிகமாகுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன வகையான ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாமே மாவுச்சத்து நிறைந்த உணவுகள் தான். இதில் இந்த மில்லட்ஸ் எல்லாமே மாவுச்சத்து இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் குவான்டிட்டி கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு சுகர்ஸ் கண்ட்ரோல் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் மார்னிங் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது நீங்கள் ஒரு 2 பாயில்டு எக்ஸ் எடுத்துகிட்டு கூட ஒரே ஒரு நீங்கள் தோசையோ இல்லை இட்லியோ இல்லை குதிரைவாலிலேயே வந்துட்டு குதிரைவாலி இட்லி, குதிரைவாலி தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸை, அதாவது 2 போர்ஷன்ஸ் ப்ரோட்டீனும் 1 போர்ஷன்ஸ் கார்போஹைட்ரேட்டும் எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கண்ட்ரோல் வரும். ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, எதுங்க மேடம் உங்களுக்கு ப்ரோட்டீனா எது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எக் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா பாதாம் மாதிரி எடுத்துக்கலாங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு பன்னீர் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்துட்டு மஷ்ரூம்ஸ் காளான் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே மேக்ஸிமம் ப்ரோட்டீனு. ஸோ இது எடுத்துக்கிட்டு அல்லது வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த கார்போஹைட்ரேட் போர்ஷன், மாவுச்சத்து எடுத்துக்கிற போர்ஷனை கம்மி பண்ணும்போது சுகர்ஸ் நல்லா கண்ட்ரோலில் வரும். தேங்க்யூ ஆல்.